ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்பன் உள்ள எபிசோட் 454 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் மலை வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல பார்த்து நான் வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல இட்டாச்சி தான் காட்டுறாங்க. அந்த டைம்ல அவங்க அப்பா வந்துட்டு உனக்கு 8 வயசுல வந்து சரிங்க வைக்கணும் ஆயிருச்சு, இது மட்டும் ஊருக்கு ஒரு பெருமை, அதனை வச்சு நல்லா நீ பயன்படுத்து, கண்டிப்பா நம்ம கிளானும் பெருமையா இருக்கும், ஆனா அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாரு. பட் இந்த இடத்துல இட்டாச்சிக்கு வந்து செம கோவம் ஆகும். ஏன்னா வந்து அவன் ஃப்ரெண்டு டென்மா அவ கண்ணு முன்னாடி செத்து போயிருப்பான். பட் அதெல்லாம் யாருமே பொருட்படுத்தாம இவனோட சரிங்கனையும் இவன் அடுத்து என்ன பண்ணணும் இதை மட்டும் பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா அப்பா கிட்ட எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற காரணத்தினால சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிருவான். அதுக்கப்புறம் ட்ரைனிங்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி போற சமயத்துல சாஸ்கே வேமா ஓடி வந்துட்டு, அண்ணா எனக்கு கூட விளையாடுறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல அப்படிங்கிறப்ப, ஆமாப்பா சொல்லியிருந்தேன், பட் இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இட்டாச்சி சொல்லுவான். பாவம் சாஸ்கே சின்ன பையன் தானே, அப்படியே மூஞ்சி வாடி போச்சு. நம்ம இட்டாச்சி வந்து இப்ப சுசுயி உச்சிகா கூட தான் போக போறான். அதாவது 3 பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் இருக்கு, அதை தான் வந்து பண்ண போறானுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டா ஒரு ஸ்க்ரோல் எடுக்கணும், அதையுமே சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போறாங்க. அப்ப நம்ம சுசுயி வந்துட்டு இந்த மாதிரி உன் தம்பியை விட்டுட்டு வந்துட்டியே, அவன் கோச்சுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நல்ல பையன் தான் அதெல்லாம் புரிஞ்சுக்குவான்ற மாதிரி இட்டாச்சி சொல்லுவான். ஆனா இந்த ட்ரைனிங்கை பத்தி சுசுயி வந்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்றான். கிட்டத்தட்ட இதுல 3 பார்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த ஸ்க்ரோலை வந்து எடுக்கிறது, அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரோலை வச்சுட்டு ஒருத்தர் ஓடி போயிருப்பான்ல, அவனை ட்ராக் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. அண்ட் அந்த சமயத்துல பெருசா ஒரு பாம்பு ஒன்று முன்னாடி வரும். அந்த பாம்பை வந்து இட்டாச்சி வெட்டுவான். பட் சுசி வந்து எஸ்கேப் ஆகி தான் போவான். அப்பதான் வந்து பரவாயில்லையே நல்லா எல்லாம் ஃபைட் பண்றியங்கிற மாதிரி சுசி வந்து இட்டாச்சியை பாராட்டுவான். பட் சுசியும் சும்மா சொல்லக்கூடாது, அவங்ககிட்ட ட்ராக்கிங் ஸ்கில்ஸ் பயங்கரமா இருக்கு. ஏன் இந்த சின்ன கல்லு, சின்ன உடஞ்சு போன ஸ்டெம், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இருந்து அந்த எனிமி எப்படி போயிருப்பான், இந்த சைடு போயிருப்பானா அந்த சைடு போயிருப்பானான்னு அசால்ட்டா ட்ராக் பண்றான். அண்ட் இந்த மாதிரி சேதப்படுத்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவன் மனுஷனா தான் இருக்கணும். இந்த அளவுக்கு தடையை விட்டுட்டு போறான்னா கண்டிப்பா மனுஷனா தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் எடுத்து போயிட்டு இருப்பானுங்க. அண்ட் போற வழியில பார்த்தா ஒரு பூ ஒண்ணு இலைகள்லாம் வந்து கீழே விட்டு கிடக்கும். அண்ட் அப்ப அவனுங்க புரிஞ்சுக்கிறானுங்க, இந்த சைடு எவனோ ஒருத்தன் இந்த பூவை வந்து டேமேஜ் பண்ணிட்டு தான் அந்த சைடு போயிருக்கான். அண்ட் அப்படியே ட்ராக் பண்ணி நைட்டே ஆயிருது. அண்ட் அந்த சமயத்துல சுசுய் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஃபேக்கா கூட அவனுங்க ஒரு பாதையை கிரியேட் பண்ணி விட்டு போலாம், அதுமே நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்குன்ற மாதிரி சுசுய் சொல்லுவான். அப்ப நம்ம இட்டாச்சி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ட்ராக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். அண்ட் அப்பா சுஜி கொஞ்சம் அட்வைஸ் கொடுப்பான், இந்த மாதிரி வந்து நம்ம ட்ராக் பண்ணி போறப்ப எதிராளி எந்த மைண்ட் செட்ல இருக்கானுங்கிறது நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றத காட்டுறானுங்க. அப்ப நம்ம இட்டாச்சி கேட்கறது என்னன்னா, இந்த மாதிரி பான்ஃபயர் மூட்டி சாப்பிட்றது வந்துட்டு இந்த ட்ராக்கிங் யூனிட்ஸ்ல வந்து சில பிரச்சனைகள் வரும்னு நான் புக்ல படிச்சிருக்கேன், அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோமேன்னு சொல்லி கேட்பான். பட் சுஜி வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டான், பெருசாலாம் எடுத்துக்க மாட்டான். அண்ட் இந்த மாதிரி இட்டாச்சிக்கு பல ட்ராக்கிங் ஸ்கில்ஸை வந்து நம்ம சுஜி கத்து கொடுத்துருக்கான்ல, அதுக்கு தேங்க்யூ சொல்லுவான். பட் அந்த அளவுக்கு நான் கத்து கொடுக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி சுஜி சொல்லுவான். அந்த இடத்துல வந்து நம்ம இட்டாச்சி ரொம்ப சோகமா இருப்பான். அதெல்லாம் சோகமாலாம் இருக்காதுங்கிற மாதிரி சுசுய் வந்து சொல்லுவான். அண்ட் எதை நினைச்சு இட்டாச்சி சோகமா இருக்கான் அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு தென்மா இறந்து நினைச்சு. அண்ட் சுசுய்க்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து இட்டாச்சியோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா அதனாலதான் வந்து இட்டாச்சிக்கு சாதகமான விஷயங்களே பண்ணிக்கிட்டு இருந்தான். அதாவது இட்டாச்சி வந்து டைவர்ட் பண்றதா இருக்கட்டும், அண்ட் சில வார்த்தைகள் கொடுத்து அவன் ஆறுதல் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாமே ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா தூரத்துல ஏதோ சண்டை போற சவுண்ட் கேட்கும். உடனே டக்குன்னு அந்த பான்ஃபயரை அணைச்சு விட்டுட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்ப்பானுங்க. அண்ட் இப்போதான் நம்ம ஃபைனல் பார்ட் ஆஃப் ட்ரைனிங் வந்திருக்கோம்னு சுசுய் சொல்லுவான். அண்ட் அந்த இடத்துல பார்த்தா ஒரு அன்பு பிளாக் ஆப் மெம்பரை போட்டு 3 பேர் போட்டு கயிறை புடிச்சு இழுத்து வெட்ட ட்ரை பண்ணுவானுங்க. உடனே நம்ம ஆட்கள் உள்ள போயிட்டு அந்த கயிறெல்லாம் வெட்டி விட்டு பார்த்தா அந்த அடிக்க வர்றவனுங்களும் அன்பு பிளாக் ஆப்ஸ் தான். அண்ட் எதுக்காக இந்த மாதிரி நம்ம ஆட்கள் ஒருத்தனை கொல்றீங்கன்ற மாதிரி கேட்பானுங்க. அந்த சமயத்துல தம்பி இங்க பார்த்தெல்லாம் மறந்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. பட் நம்ம ஆட்கள்லாம் கேட்கற மாதிரி தெரியல. அண்ட் இந்த மாதிரி அந்த அன்பு பிளாக் ஆப் வந்து வில்லேஜுக்கே துரோகம் பண்ணிருக்கானா, அதனாலதான் அப்படிங்கிறப்ப அந்த ப்ரூஃப் எங்களை காட்டுங்கன்னு சொல்லி வந்து சுசுய் கேட்பான். அண்ட் உடனே இந்த 3 பேர் வந்துட்டு இவனுங்க எல்லாத்தையும் போட்டு தெளிடுவோம். அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட வச்சிருக்க அந்த ஸ்க்ரோலை வந்து எடுப்போம், ஏன்னா அந்த ஸ்க்ரோல்ல தான் இவன் யார் யாருக்கு துரோகம் பண்ணிருக்கான் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் இருக்கான். உடனே நம்ம சுசுய் வந்துட்டு இவங்க என்ன பேசுறாங்க, அந்த ஸ்க்ரோல் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பான். அது கொஞ்சம் சீக்கிரட்டான மிஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த படுத்திருக்க பிளாக் ஆப் சொல்லுவான். பட் அந்த பிளாக் ஆப் மெம்பர் வந்துட்டு நான் கண்டிப்பா இந்த ஹொக்காகே கிட்ட தான் போய் சேர்ப்பேன், அதனால கண்டிப்பா உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உறுதியோட இருப்பான். அண்ட் உடனே இந்த 3 பேர் வந்துட்டு துரோகம் பண்றவனுக்கு ஹெல்ப் பண்றவனும் வந்து துரோகம் பண்றவன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம இட்டாச்சிக்கு வந்து இதுல ஊரே சம்மந்தப்பட்டிருக்க மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா ஒருத்தனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கும் ஊருக்கும் கண்டிப்பா ஒரு சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். பட் அந்த இடத்துல டக்குன்னு அந்த பின்னாடி கிடக்கிற மேல வந்து ஒரு கத்தி விழுக வரும். டக்குன்னு சப்ஸ்டியூஷனை போட்டு
எஸ்கேப் ஆயிருவான். பட் அந்த 3 பேருமே வருத்தப்பட மாட்டாங்க. அதுக்கான காரணம் இதுக்கு முன்னாடி கயிறை போட்டு இழுத்துருப்பாங்கல்ல, அந்த கயிறுல விஷம் இருக்கும் போல இருக்கு. அதனால கண்டிப்பா இங்க எங்கிட்ட தான் செத்து கிடப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவானுங்க. உடனே சிசுயி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க எல்லாருமே அன்பு பிளாக் ஆப்ஸ் கிடையாது, நீங்க எல்லாம் வந்து டான்ஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்க தான், நாங்க இதெல்லாம் பாத்துக்கிறோம், அன்பு பிளாக் அதாவது அன்பு பிளாக் ஆப்ஸ் இதெல்லாம் பாத்துக்கோம், நீங்க இந்த இடத்த விட்டு விலகிருங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அந்த இடத்துல டக்குன்னு சிசுயி வந்துட்டு சரிங்க ஓபன் பண்ணி நிப்பான். இத எல்லாத்தையுமே இட்டாச்சியும் பாப்பான். நான் மட்டும் போய் ஃபைட் பண்றேங்கிற மாதிரி சிசுயி சொல்ல, இல்ல நானுமே வருவேன் இட்டாச்சி சொல்லுவான். உடனே அந்த இடத்துல செம ஃபைட் போயிட்டு இருக்கும். நம்ம இட்டாச்சி வந்து ஒரு பொண்ணு கூட ஃபைட் பண்ணுவான் அண்ட் சிசுயி வந்து 2 பேத்து கூட ஃபைட் பண்ணுவான். ஆனா அந்த சமயத்துல ஃபைட் செம்மையா போகும். என்ன வந்து சரிங்க யூஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட நிஞ்சா பிளேட வச்சுலாம் அட்டாக் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம இட்டாச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரிங்க யூஸ் பண்ணி அவளோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு அவளோட அந்த நிஞ்சா பிளேட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொருவி கெத்தா நிப்பான். பட் அந்த பொண்ணு திடீர்னு நீ இப்பயுமே ட்ராப்ல தான் தங்க மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி சுத்தி முட்டி காட்டினா கயிறை வச்சு இட்டாச்சியா ஒரே இடத்துல லாக் அடிச்சிருக்கா. அந்த கயிறு எல்லாமே பாய்சனஸ். இந்த கயிறை மட்டும் நான் கட் பண்ணி விட்டேன், உன் சோழியே முடிஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்றப்ப இதெல்லாம் பெருசா இட்டாச்சி கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அவன் பேசாட்டு ஜாலியா நின்றுகிட்டு இருப்பான். உடனே அந்த கயிறை கட் பண்ணி விடுவா. கடைசியில பார்த்தா அந்த கயிறு எல்லாமே அந்த பொண்ணை போய் லாக் அடிக்கும். ஏன்னா நம்ம இட்டாச்சி ரொம்ப புத்திசாலியாச்சு, பிளான் பண்ணிருக்கான். அண்ட் சரிங்க யூஸ் பண்ணி பயங்கரமா டைவர்ட் பண்ணி நம்ம இட்டாச்சி இந்த அளவுக்கு டிராப்பவே திருப்பி விட்டுருக்கான். அண்ட் சிசு இதெல்லாம் பார்த்துட்டு இட்டாச்சி வேலையை முடிச்சிட்டான், அப்ப நம்மளும் வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவ திடீர்னு பார்த்தா டெலிபோர்டேஷன் ஜோட்ஸை யூஸ் பண்ணி ஆஃப்டர் ஷேடோ க்ளோன்ஸ் உருவாக்கி அண்ட் டைவர்ட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த சமயத்துல இந்த தடி தாண்டவரவே திடீர்னு பார்த்தா தரையில ஒரு ஓங்கி ஒன்று அடிப்பான். எல்லாம் அடிச்ச உடனே இந்த ஷேடோ கிளான்ஸ் எல்லாம் தெரிச்சிருன்னு பார்த்தா எல்லாமே வந்து காத்துல அழகா நின்றுகிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா எதுக்குமே வெயிட் இல்ல போல இருக்குது. தம்பி என் டெலிபோர்டேஷன் ஜுட்ஸுக்கு எதுக்குமே வெயிட் இருக்காதுன்னு சொல்லி சுசுகி கெத்தா சொல்லிட்டு அடிக்க வரான். ஆனா அதுல அந்த தடி தாண்டவரா இருந்தான்ல அவனை மட்டும் பொழைச்சு போக விட்டுருவாங்க. அவன் பார்த்தா நான் கண்டிப்பா ஒரு நாள் வருவேன்டா சிசு உச்சிகா அண்ட் இட்டாச்சி உச்சிகான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அண்ட் இந்த இன்னொரு பிளாக் அப் அடிபட்டு கிடந்தான்ல அவனை போய் பார்த்தா நெஞ்சில ஒரு நீடில் வந்து சரியான ஒரு பொசிஷன்ல நின்னு கிடக்கும். இதுக்கான காரணம் இட்டாச்சி அந்த பொண்ணு கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தப்ப அந்த பொண்ணு நிறைய நீடில்ஸ் விட்டுருப்பா. அதுல ஒரு நீடில் தான் இவன் மேல வந்து குத்தி இருக்கு. இட்டாச்சி இந்த இடத்துல பயங்கரமா வருத்தப்படுவான். அதுக்கான காரணம் அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அதுக்கான காரணம் இட்டாச்சி அப்படின்ற மாதிரி நினைப்பான். பட் அதெல்லாம் நீங்க காரணம் இல்லைன்னு சொல்லியும் கூட இட்டாச்சி வந்து ஒத்துக்க மாட்டா. அதுக்கான காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பான். உடனே இந்த அன்பு பிளாக் ஆப் வந்துட்டு இதை கண்டிப்பா நம்ம ஒக்காகே கிட்ட வந்து சேர்க்க முடியாது, ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையை போய் நம்ம ஒக்காகே கிட்ட விட்டோமா அது கண்டிப்பா வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த மாதிரி ஃபைட் நடந்தது வந்து பெரிய பெரிய நிஞ்சாஸ் வந்து பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அதனால வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே சிசுயி வந்துட்டு நாங்க ட்ரைனிங் நினைச்சு சண்டை போட்டோம், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து மறைச்சிருவான். ஓகே உங்ககிட்ட நாங்க காலையில விசாரிச்சுக்கிறோம்னு சொல்லி நம்ம சிசுயி வந்து அனுப்பிச்சு விட்டுருவானுங்க. அவங்களுக்குமே ஏதோ சந்தேகம் இருந்திருக்கு. பட் நம்ம சிசுயி வந்துட்டு பார்ட் ஆஃப் ட்ரைனிங்னு சொன்னனால அவங்க வந்து விட்டுருவானுங்க. ஆனா அந்த சமயத்துல இட்டாச்சிக்கு கால் அடிபட்டு இருக்கும் போல இருக்கு. உடனே சிசுயி தான் வந்துட்டு அந்த மாதிரி கட்டெல்லாம் எடுத்து விட்டு போட்டு விடுவான். பட் இருந்தாலும் கூட அப்பயும் நம்மளால இட்டாச்சியால நிக்க முடியல போல இருக்குது. உடனே சிசுயி தான் முதுகுல தூக்கி வச்சு கூட்டு போவான். அண்ட் போறப்ப ஃபன்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே தான் வரானுங்க. அந்த சமயத்துல சிசுயி வந்துட்டு நான் வந்து கண்டிப்பா உன்னை தம்பியா தான் நினைக்கிறேன், என்னோட சின்ன தம்பியா தான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி இட்டாச்சியை பார்த்து சொல்லுவான். அதே மாதிரி என்னையும் நீ வந்து ஒரு பெரிய அண்ணனா நல்ல அண்ணனா நினைச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைக்காத, எல்லாத்தையும் சொல்லு அப்படிங்கிறப்ப அந்த அன்பு பிளாக் ஆப்ஸ் மேட்டரை பத்தி வந்து இட்டாச்சி வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துல சிசுயி சொல்லுவான், அந்த இடத்துல நான் பண்ணது கரெக்ட் நினைக்கிறியா தப்புன்னு நினைக்கிறியா? தப்பு தான், பட் இருந்தாலும் இந்த சினோபி வேர்ல்ட்ல ஜஸ்டிஸ்ங்கிறதே கிடையாது இப்படிங்கிற மாதிரி அதாவது சிசுயி வந்துட்டு அவனோட மனசுல இருக்க எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் ஒவ்வொருத்தனோட வியூ பாயிண்ட பொறுத்தது தான் நல்லது கெட்டது அதெல்லாமே அடங்கி கிடக்குங்கிறதா சிசுயி சொல்லிக்கிட்டு இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க நம்ம இட்டாச்சி பெரிய ஆளா நிப்பான். அவன் வந்து அன்பு பிளாக் ஆப்ஸ்ல ஜாயின் பண்றான் போல இருக்கு. அதாவது இருட்டுல வேலை செய்யறான், ஈவில்ல வேலை செய்யறான், அதுல இருந்துகிட்டு மக்களை பாதுகாக்க போறான். அண்ட் அங்க பார்த்தா இன்னமும் நிறைய பேர் இருப்பானுங்க. அப்பதான் இட்டாச்சி அந்த மாஸ்க கேத்தா போடுறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.